வாழ்க்கையில ஒருத்தரையும் கேள், ஏன் நீ முயற்சி நின்னிட்ட? அவன் சொல்றான், எனக்கு பயம். தவறாகிட்டா என்ன ஆகும்? இதுவே பலரின் வாழ்க்கையையும் கனவுகளையும் பயணத்தையும் நிறுத்துற ஒரே காரணம். ஆனா சாணகியர் சொல்றாரு, தவறை பயப்படுறவன் வெற்றியை எப்படி அடைவான்? தவறே வெற்றிக்கான பாலம். தவறு என்றால் என்ன? தவறு அப்படிங்கிறதே ஒரு முடிவு இல்லை, அது ஒரு செய்தி. இந்த வழியிலே போகாதே, இன்னொரு வழி உனக்கு காத்திருக்குது. அது ஒரு ஆசிரியன், அது ஒரு வழிகாட்டி, அது ஒரு சிக்னல். ஆனா நம்மில் பலர் அதை ஒரு தடையாக நினைக்கிறோம். நீ நடந்துகிட்டே போற போது கல் மோதினாலும் நீ நிற்றியா? எழுந்துட்டு தூசி தட்டி மீண்டும் நடந்து போறேன். அதை வாழ்க்கையில மட்டும் ஏன் மறந்து போறேன்? தவறை செய்தவர் பலவீனன் இல்லை, தவறை தவிர்க்க முயற்சிப்பவன் தான் பலவீனன். ஒரு மனிதன் தவறு செய்யாம இருந்தா அவன் எதையும் முயற்சி செய்யாம இருக்கிறான். காகிதத்தில் எதுவும் எழுதாம இருந்தா தவறே வராது. ஆனா அதனால அந்த காகிதத்துக்கு எந்த மதிப்பும் வராது. அதுபோல தவறு இல்லாத வாழ்க்கை முயற்சி இல்லாத வாழ்க்கை. பெரியவர்கள் எல்லாம் தான் தோல்வியிலிருந்து வந்தவர்கள். ஒவ்வொரு பேராசிரியர் முன்னாடி ஒரு தோல்வி மாணவன் இருக்கான். ஒவ்வொரு வியாபாரியின் பின்னாலும் ஒருவரின் பாக்ரப்சி. ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதனின் பின்னாலும் எண்ணற்ற தவறுகள். எடிசன் 1000 தடவை தோல்வி அடைஞ்சது தெரியும். ஆனா அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் 1000 தடவை தோல்வி அடையல்ல, 1000 முறைகளில் அது வேலை செய்யாது என்பதை கற்றுக்கொண்டேன். அந்த மனசுதான் வெற்றியை பெற்றது. சாணகியர் சொல்வது என்னவென்றால், தவறை பயப்படாதே, அதை பயன்படுத்தாததை மட்டும் பயப்படு. வழி தவறி நின்றவன் தோல்வியன், வழி தவறி திரும்பி பார்க்கிறவன் வீரன். ஒரு தவறு உன்னை அழிப்பதில்லை, அதை நினைத்து உட்கார்வதே உன்னை அழிக்கும். தவறை வெல்ல 3 சாணகியர் விதிகள். 1, தவறை ஏற்றுக்கொள். தப்பிக்காதே, ஏற்றுக்கொள்வதே வளர்ச்சியின் முதல் படி. 2, ஒவ்வொரு தவறிலும் ஒரு கற்றல் தேடு. தவறின் வலி ஒரு நாள் மறையும், ஆனா தவறின் பாடம் மட்டும் வாழ்நாள் முழுக்க உன்னை காப்பாற்றும். 3, மீண்டும் முயற்சி செய், அதுவே உன்னை ராஜாவாக்கும். சாணகியர் சொல்வார், மீண்டும் எழுவது, அதுதான் மனிதனின் மிகப்பெரிய சக்தி. இறுதி செய்தி, உன் வாழ்க்கை ஒரு காடு மாதிரி. நீ நடக்கிற பாதை சரியா தவறான்று ஆரம்பத்திலேயே தெரியாது. ஆனா நீ நடக்கணும். விழுந்தாலும் நட, தவறாலும் நட, காயப்பட்டாலும் நட. ஒரு நாள் வரும், நீ பின்னால திரும்பி பார்க்கும்போது தவறுகளாலான அந்த பயணமே உன்னை ராஜாவா உருவாக்கியிருக்கு. தவறு உன்னுடைய எதிரி இல்லை, திரும்ப முயற்சி செய்யாத மனசே உன்னுடைய உண்மையான எதிரி. 7, மீண்டும் தொடங்கு. உன் பயணத்துக்கு பயமே ஒரு தடையா இருக்காதே.